அனைவருக்கும் வணக்கம். யா வலை ஒளி சேனலில் இப்போ ஒரு வீடியோ இன்றைக்கி வெளியிடுறோம். இது முதல் ஆன்மீக பதிவு. இந்த ஆன்மீக பதிவை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டால் தான் நம்ம உண்மையான கடவுளருடைய வரலாறுலாம் உங்களால் புரிஞ்சிக்க முடியும். இது ரொம்ப முக்கியமான வீடியோ. ஏன்னா கடவுள்லாம் என்ன அப்படின்றது தான் இந்த வீடியோடைய தொகுப்பே. இது எங்களுடைய 5ஆம் தமிழ் சங்கத்தின் நிறுவனர் திரு பாண்டியன் ஐயாவுடைய ஆய்வு விழியம், அவருடைய விழியம் தான் இன்றைக்கி வெளியிடுறோம் ஆன்மீக படைப்பு. அதனால் முதல்ல இதை பாருங்கள். இதுக்கு அடுத்தது தமிழ் கடவுளர்களுடைய வரலாறுலாம் ஒவ்வொன்றா அடுத்தடுத்து வெளியாகும். எல்லோரும் வாங்க அந்த காணொலியை பார்க்கலாம். இந்த மான் செய்த பாவம் என்ன? இந்த வரிக்குதிரை செய்த பாவம் என்ன? இந்த முயல் செய்த பாவம் என்ன? இவ்வுலகை படைத்த கடவுள் என்று ஒன்று உண்டா? உண்மையிலேயே இந்த உலகத்தை படைத்தது ஒரு கடவுளா? வல்லவையே நல்லவை, அதாவது மைட் இஸ் ரைட் என்ற தத்துவத்தை பிரதிபலிக்கும் இந்த மோசமான உலகை ஒரு ஞானமுள்ள கடவுள் படைத்திருக்க முடியுமா? இப்படியான ஒப்பாரிகளை நாம் வைத்துக்கொண்டே இருக்கலாம். அவ்வளவு கொடுமைகள். இந்த உலகம் உண்மையிலேயே ஒரு மோசமான உலகம். ஒவ்வொரு நாளும் கோடிக்கணக்கான உயிர்கள் தங்களை விட சக்தி பொருந்திய விலங்குகளுக்கு இரையாகி தங்களின் அகோர முடிவை சந்தித்துக் கொண்டுள்ளன. முற்பிறவியில் பாவம் செய்த மனிதன் தனது பாவத்திற்கான பலனை இப்பிறவியில் ஒரு விலங்காக பிறந்து அனுபவிக்கின்றான் என்று சிலர் வியாக்கியானம் செய்யலாம். அது ஒரு முழு அபத்தம். ஏனெனில் மனிதர்களின் எண்ணிக்கை கோடிகளில்தான் உள்ளது. ஆனால் விலங்குகளோ கோடானு கோடிகளில் உள்ளது. உயிரினங்களே பல லட்சக்கணக்கான வகைகளாக உள்ளன. பல லட்சக்கணக்கான சிறுவகை உயிரினங்கள் ஒவ்வொன்றும் கோடானு கோடிகள் என்ற எண்ணிக்கையில் வாழ்கின்றன. அவை ஒவ்வொரு வகைக்கும் ஒன்றுக்கும் மேற்பட்ட வயிரிகள் உண்டு. எதிரி என்று பொருள்படும் வயிரி என்ற சொல் தன்னை கொன்று வயிற்றில் போட்டுக் கொள்பவன் என்ற புரிதலிலிருந்து உருக்கொண்டது. ஆக மனித மற்றும் விலங்கின எண்ணிக்கை விகிதம் விலங்கினம் மனிதனின் பாவத்தின் விளைவு என்ற கருத்தை பொய்யாக்குகிறது. எனவே விலங்குகள் மனிதனின் பாவத்தால் உண்டானவை அல்ல. கடவுள் பற்றிய எனது ஆங்கில விடயத்திற்கு கருத்து தெரிவித்திருந்த ஒருவர், விலங்குகளின் எண்ணிக்கை இதுவரை மண்ணில் வாழ்ந்து மறைந்த ஒட்டுமொத்த மனிதர்களின் எண்ணிக்கை என்று சப்பை கட்டினார். விலங்குகள் மனிதன் தோன்றுவதற்கு முன்பே இந்த உலகில் அவதரித்தவை என்பதை இவரை போன்றவர்கள் உணர வேண்டும். பைபிளின் படைப்பு கோட்பாட்டின்படியே கூட மனிதனை கைப்பிடி மண்ணை கொண்டு கடவுள் உருவாக்குவதற்கு முன்பே விலங்குகள் படைக்கப்பட்டன என்கிறது. எனவே விலங்குகள் மனித பாவத்தின் விளைவு அல்லவே அல்ல. இந்த உலக உயிர்கள் இயற்கையான பரிணாம வளர்ச்சியால் ஏற்கனவே உள்ள உயிரினங்களை உண்டு வாழும்படியாக உருவானவை. ஆகவே இந்த உலகம் வல்லவையே நல்லவை, அதாவது மைட் இஸ் ரைட் என்ற அநீதியான யதார்த்தத்தில் இயங்குவதாகவே தோன்றுகிறது. ஆனால் சில உலக சமயங்கள் இந்த உலகம் ஒரு இறைவனால் 6 நாட்களில் தோற்றுவிக்கப்பட்டதாகவும் 7வது நாளில் அவர் ஓய்வெடுத்ததாகவும் அபத்தமாக போதிக்கின்றன. ஐயோ பரிதாபம்! அப்படி ஒரு இறைவன் இருந்தால்
அவன் இவ்வுலகை படைத்திருந்தால் ஒரு உயிர் இன்னும் ஒரு உயிரை உண்டு வாழும்படியாக படைத்திருப்பாரா? இப்படிப்பட்ட உலகை படைப்பது எவ்வளவு கொடுமை! அப்படி ஒரு இறைவன் உண்மையிலேயே இருந்தால் குறைந்தபட்சமாகவாவது உயிரினங்களை நெல், கோதுமை, சோளம், வாழை, மா, ஆப்பிள் போன்ற சைவ உணவு உண்ணும் உயிர்களாகத்தான் படைத்திருப்பார். அது இந்த உலகின் நடத்தையிலும் தர்மத்திலும் பாரிய மாற்றங்களை கொடுத்திருக்கும். பெரும்பாலான மாமிச உண்ணிகளுக்கு வேறு வழி இல்லாததால் அவை உயிர்களை இம்சை செய்வதை மனிதன் தனது ஆழ்மனதில் சரி என்றே ஏற்றுக்கொள்ள வேண்டி இருந்தது. ஆக மனிதன் தனது நடத்தையையும் தர்மத்தையும் விலங்குகளிலிருந்தே கற்றுக்கொண்டான். அதனால்தான் வல்லவர்கள் பாவப்பட்ட விலங்குகளுக்கு மட்டுமல்லாது இளைத்த மனிதர்களுக்கும் கொடுமைகள் செய்து கொண்டுள்ளார்கள். எனவே இந்த கொடிய உலகம் இயற்கையாக பரிணமித்ததே தவிர எந்த ஒரு இறைவனாலும் படைக்கப்படவில்லை. இதைத்தான் தமிழ் இலக்கியங்களும் இயம்புகின்றன. உயிர்கள் தொடு உணர்வில் தொடங்கி சுவை, நாற்றம், காட்சி, கேள்வி என்ற ஐம்புலனறிவுகளை வளர்ச்சி பாங்கில் ஒவ்வொன்றாக சேர்த்து கொண்டு இறுதியாக மனம் என்ற மறைபுலனையும் சேர்த்து மனிதனாக பரிணமித்தது என்று தொல்காப்பியம் எம்புகிறது. எனவே தமிழ் இலக்கியங்கள் படியும் இந்த உலகை இறைவன் என்ற ஒன்று படைக்கவில்லை. இந்த உலகம் இயற்கையின் பரிணாம வளர்ச்சியால் உருவானதுதான். எனவே இந்த உலகை இறைவன் என்ற ஒன்று படைக்காததாலும் அது பரிணாம வளர்ச்சியால் விளைந்தது என்பதாலும் இந்த உலகின் அடிப்படை தர்மம் என்பது வல்லவையே நல்லவை என்ற கொடிய விதிதான். ஆனால் இந்த நாகரிக உலகிற்கு வல்லவையே நல்லவை என்பது ஒரு விபரீத கோட்பாடு. உலகம் தழுவிய மாந்த அன்பும் சகோதரத்துவமும் உயிர்களின் மீது பரிவும் தாம் வாழ்வதும் மற்றோரை வாழ விடுவதும் சட்டத்தின் முன்பு அனைவரும் சமம் என்பனவையும் நாகரிக உலகால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பண்புகள். இது மனிதன் ஆறாம் அறிவு பெற்று தத்துவ ரீதியாக கூடுதல் பரிணாம வளர்ச்சி அடைந்து கடவுள் நிலைக்கு உயர்ந்து கொண்டுள்ளான் என்பதன் பிரதிபலிப்புத்தான். ஆம், அமைதியையும் அகிம்சையையும் முன்வைக்கும் மனிதன் உலகை படைத்ததாக சிலரால் நம்பப்படும் இறைவன் ஒருவன் உண்டானால் அவனை விட உன்னத இறைமை உடையவனாவான். ஆறாம் அறிவு இல்லாத விலங்குகளிடமும் அன்பையும் அகிம்சையையும் நம்மால் காண முடிகிறது. பல வகை விலங்கினங்களில் சிறு கன்றுகளையோ பால் குடிக்கும் கன்றுள்ள தாய் விலங்குகளையோ வேட்டையாடாத சில அபூர்வமான விலங்குகள் இருக்கத்தான் செய்கின்றன. அவையும் கடவுளுக்கு நிகரான உயிர்களே. ஆனால் இவை விதி விலக்குகளே தவிர பொதுவான இயல்பல்ல. எனவே இந்த உலகம் வல்லவையே நல்லவை என்ற இயற்கையின் கொடிய விதியோடு பரிணமித்த உலகம்தான். மனிதனும் இந்த யதார்த்தத்தை உள்வாங்கியே வாழ்ந்துள்ளான். எனவே இயற்கையின் அடிப்படை விதிப்படி நல்லவை அவை நல்லவை என்பதனாலேயே வெற்றி பெறாது. எழுதப்படாத இந்த இயற்கையின் விதியை மீண்டும் சொல்லித்தான் ஆக வேண்டும். எந்த நல்லவையும் அவை நல்லவை என்பதனாலேயே வெற்றி பெறா. வல்லமை இருந்தால் மட்டுமே நல்லவை வெற்றி பெறும். அன்பே கடவுள் என்ற தத்துவத்தோடு உருக்கொண்ட புத்த மதம் அது உருக்கொண்ட இந்தியாவிலேயே பஞ்சமா பாதகத்திற்கு மஞ்சாத ஒரு வந்தேரி கூட்டத்தால் கொடூரமாக அழிக்கப்பட்டது என்பதே இதற்கான சான்று. நம் கண்ணெதிரே உள்ள இந்த ஆணித்தரமான சான்று நல்லவை அவை நல்லவை என்பதனாலேயே வெற்றி கொள்ளாது என்பதற்கு உறுதியான ஆதாரம் சொல்கிறது. இதுதான் இயற்கையின் அடிப்படை நியதி. சில உலக சமயங்கள் இந்த உலகை படைத்தது கடவுள்தான் என்று நம்புவதால் இந்த கொடிய நியதிக்கும் அவர்களின் கடவுளே காரணியாகிறார். அப்படி ஒரு கடவுள் இருக்கத்தான் முடியுமா? கடந்த 10 ஆண்டுகளாக தமிழரின் ஆன்மீகத்தை ஆய்வு செய்து கொண்டிருக்கும் எனக்கு இந்த உலகத்தை படைத்த கடவுளாக தமிழர்கள் எதையும் ஆதியில் வணங்கவில்லை என்ற வியப்பான உண்மை புரிந்தது. விஷ்ணுவின் தொப்புள் கொடியிலிருந்து தோன்றிய தாமரையில் அவதரித்த பிரம்மாவே இவ்வுலகை படைத்தார் என்ற இந்து மத கதை யூத பிராமணன் விட்ட கப்சா. இந்து மதமே ஒரு கசடுதானே. தமிழரின் சமயம் ஆசீவகம், இந்து மதம் அல்ல. ஆக உலகை படைத்ததாக அனுமானிக்கப்படும் ஒரு கடவுள் இருந்தால் அவனை தமிழ் இலக்கியங்கள் வாழ்த்தவில்லை, வசைதான் பாடின. தமிழ் இலக்கியங்கள் இந்த உலகை ஒரு இன்னாத உலகம் என்றே வர்ணிக்கின்றன. இன்னாதம்மை இவ்வுலகம் இனிய காண்க இதன் இயல்புணர்ந்தோரே என்பது புறநானூற்றில் இடம்பெற்றுள்ள பக்குடுக்கை நன்கணியாரின் பாடல். இந்த உலகம் இன்னாததுதான். எனவே அதன் இயல்பை உணர்ந்து
துன்பத்தை மறந்து இன்பமாக வாழ பழகுங்கள் என்பதே இதன் பொருள். திருவள்ளுவரும் இந்த உலகை படைத்ததாக அனுமானமாக சொல்லப்படும் ஒன்றை கடவுள் என்று அழைக்காமல் அவனை இயற்றியோன் என்று மட்டுமே அழைத்து மோசமாக படைத்ததால் அவனுக்கு சாபமும் விடுகிறார். எனவே தமிழர்கள் இந்த உலகை படைத்ததாக எந்த ஒரு கடவுளையும் வழிபடவில்லை. ஆதி தமிழர்கள் இந்த உலகம் பரிணாம வளர்ச்சியால் இயல்பாக உருவானதாகவே நம்பினர். ஆனால் இந்த அகிலாண்டம் இருப்பதற்கான காரணமும் அதை உருவாக்கிய ஒரு சக்தியும் உண்டா என்ற கேள்வியும் இருந்து கொண்டுதான் உள்ளது. இந்த கேள்விக்கு ஒருபோதும் தீர்வு கிடைக்காது. ஆனால் இந்த உலகிற்கு பிரமிக்கத்தக்க அழகியல் உண்டு என்பதை நான் மறுக்கவில்லை. படைப்பின் வடிவ ஒழுங்கையும் அழகிய வண்ணங்களையும் நறுமணங்களையும் நற்சுவைகளையும் நாம் எங்கும் பார்க்கிறோம். நமது உடலின் அமைப்பு நுட்பமும் செயல்படும் நுட்பமும் நம்மை பிரமிக்க வைக்கிறது. எண்ணற்ற விந்தைகள் நிறைந்ததே இந்த உலகம். நாகத்திற்கு தனது விஷப்பையில் சுரக்கும் திரவம் தனது எதிரியை கொல்லக்கூடியது என்பது எப்படி தெரியும்? அதன் விரியும் தலைப்பகுதியில் உள்ள அந்த வியத்தகு சித்திரத்தை வடிவமைத்தது யார்? இப்படி முடிவே இல்லாமல் இயற்கையின் படைப்புகளை வியந்து கொண்டே செல்லலாம். ஒவ்வொரு படைப்பிலும் தன்னையும் அறியாமல் ஒரு உள்ளார்ந்த அறிவு பன்முகத்தன்மையுடன் வெவ்வேறு மேம்பட்ட உயிர்களாக தன்னை பரிணமிக்க வைக்கிறது. ஆனால் இத்தகைய எல்லாவற்றுக்கும் அப்பால் இவ்வுலகை இறைவன் என்ற ஒருவன் படைக்கவில்லை. அதுவே உண்மை. தமிழர்கள் எந்த ஒரு கடவுளையும் இவ்வுலகை படைத்ததாக வழிபடவில்லை. ஆனால் கடவுள் என்ற கோட்பாடு தமிழரிடம் உள்ளது. காட் என்ற ஆங்கில சொல் கூட தமிழின் கொடைதான். அப்படியானால் தமிழரின் கடவுள் யார்? அவர் ஒருவர் அல்ல, பலர். சிவன், முருகன், இந்திரன், கிருஷ்ணன், விஷ்ணு ஆகியோரே தமிழரின் முக்கிய கடவுளர்கள். இவர்கள் மனித வரலாற்றில் வெவ்வேறு காலகட்டங்களில் வாழ்ந்த சித்த அரசர்களே. மனிதனாக பிறந்து மனித மேம்பாட்டிற்கு பங்களிப்புகள் செய்து மனிதர் கைக்கொள்ள வேண்டிய அறக்கோட்பாடுகளை வகுத்து குண்டலினி சக்தியை எழுப்பி அமானுட சக்திகளை பெற்று ஓகத்தின் மூலம் ஐம்புலன்களையும் அடக்கி மரணமில்லா பெருவாழ்வு பெற்று ஜீவ சமாதியான சித்தர்களே தமிழரின் கடவுளர். கடவுள் என்பதற்கு இதுதான் வரையறை. கடம் ப்ளஸ் உள் கடவுள். அதாவது கடம் என்ற பானைக்குள் வைக்கப்பெற்றவர், அதாவது ஜீவ சமாதியானவர் என்பதே கடவுள் என்பதன் பொருள். கடவுளுக்கான வரையறையை மீண்டும் சொல்கிறேன். மனிதனாக பிறந்து மனித மேம்பாட்டிற்கு பங்களிப்புகள் செய்து மனிதர் கைக்கொள்ள வேண்டிய அறக்கோட்பாடுகளை வகுத்து குண்டலினி சக்தியை எழுப்பி அமானுட சக்திகள் பெற்று ஓகத்தின் மூலம் ஐம்புலன்களையும் அடக்கி மரணமில்லா பெருவாழ்வு பெற்று ஜீவ சமாதியான சித்தர்களே தமிழரின் கடவுளர். ஆக மரணத்தை வென்று ஜீவ சமாதியான சித்தர்களே கடவுளராவர். அவர்கள் கடம் எனப்பட்ட பானையில் வைத்து புதைக்கப்பட்டதால்தான் கடம் ப்ளஸ் உள் கடவுள் என்று பெயர் பெற்றனர். ஆங்கில சொல்லான காட் என்பதும் இவ்வாறே உருவானது. குட், அதாவது குடம் என்ற சொல்லின் மருவிய வடிவமே காட் என்றானது. இதை உறுதி செய்யும் விதமாக காட் என்ற சொல் பரியல் மவுண்ட் என்ற புதைமேட்டோடும் தொடர்பு கொண்டுள்ளது. எனவே சொல்லாய்வின்படி காட் என்ற ஆங்கில சொல்லும் மரணத்தை வென்று ஜீவ சமாதியான சித்தர்களையே குறிக்கிறது. மேற்குலகில் இப்படி சந்தேகத்திற்கிடமில்லாமல் கடவுள் பற்றிய வரையறை இருந்தும் மேற்குலகு இந்த உலகத்தை படைத்தவர்தான் கடவுள் என்று மிகவும் தவறாக நம்புகிறது. கடவுள் இந்த உலகை 6 நாட்களில் படைக்கவும் இல்லை, 7ஆம் நாளில் அவர் ஓய்வெடுக்கவும் இல்லை. வல்லவையே நல்லவை என்ற அநீதி நிகழும் இந்த கேவலமான உலகை ஒரு அறிவார்ந்த கடவுள் விரும்பி இருக்க முடியாது. அதோடு உலகை படைத்தவன் என்ற பொருளில் கடவுளுக்கு எந்த ஒரு பெயரும் தமிழில் இல்லை. சாமி நீண்ட முடி கொண்டவன், ஆண்டவன் மனிதருக்கு அரசனாக இருந்தவன், கடவுள் குண்டத்தில் வைத்து ஜீவசமாதியாக்கப்பட்டவன். ஆக இவ்வுலகை படைத்தவர் என்ற பொருளில் கடவுளுக்கு எந்த பெயரும் தமிழில் இல்லை என்பதிலிருந்து உலகை படைத்தவன் இறைவன் என்று ஆதித்தமிழர்கள் நம்பவில்லை என்பது புரிகிறது. ஆக இவ்வுலகை ஒரு இறைவன் படைக்கவில்லை என்றும் நிர்வாண நிலையடைந்த சித்தர்களே கடவுளர் என்றும் கண்டோம். இத்தகைய கடவுளரை வழிபடுவதில் பயனுள்ளதா என்று நீங்கள் கேட்கலாம். ஆம், நிச்சயமாக. முதலாவதாக அவர்களின் நினைவை போற்றுவதன் மூலமாக அவர்களின் பங்களிப்பிற்கு நாம் நன்றி செலுத்துகின்றோம்.
இரண்டாவதாக, இந்த கடவுளர் மனித இனத்தின் நல்லரசர்களாக வெவ்வேறு காலகட்டங்களில் இருந்ததால் இவர்களை வழிபடுவதன் மூலம் மனித இனத்தின் வரலாற்றை தக்க வைக்கின்றோம். மூன்றாவதாக, மிக முக்கியமாக, மரணத்தை வென்ற இந்த கடவுளரின் ஆன்மாக்கள் என்றும் வாழ்கின்றன. அவற்றின் துணையை நாம் உள்ளன்போடு நாடும்போது அவை நமக்கு உதவுகின்றன, நல்வழி காட்டுகின்றன. இது சத்தியமான உண்மை. இவ்வுலகை படைத்த கடவுள் ஒன்று இல்லை என்றும் வல்லவையே நல்லவை என்பதே இயற்கையின் கொடிய விதி என்றும் சொன்னேன். மனித கடவுளராவது வல்லவையே நல்லவை என்ற விதியை மாற்றி தீமையை நன்மை தாமாகவே வெற்றி கொள்ள வைக்கலாமே என்று நீங்கள் கேட்கலாம். இதை புரிந்து கொள்ள தாமரை ஆசீவகத்தின் சின்னமாக ஆன காரணத்தை நீங்கள் அறிய வேண்டும். தாமரை சேற்றில் முளைத்தாலும் சூரியனை கண்டே மலர்கிறது. உண்மையில் இது மாலை வேளையில் மூடிக்கொண்டு இரவு என்ற அஞ்ஞானத்தை தவிர்க்கிறது. பிறகு மீண்டும் காலையில் ஞானத்தை குறிக்கும் சூரியனை கண்டு மலர்கிறது. இவ்வாறாக மனிதர்கள் இருள் என்ற அஞ்ஞானத்தை தவிர்த்து ஒளி என்ற ஞானத்தை தேட வேண்டும் என்பதை தாமரை உணர்த்துகிறது. தாமரையில் நீர் ஒட்டாததால் நீரோடு சேர்ந்த அழுக்கும் ஒட்டாது தனது தூய்மையை காத்துக்கொள்கிறது தாமரை. இதேபோல மனிதர்களும் தங்களது எண்ணங்களாலும் செயல்களாலும் தமது தூய்மையை காக்க வேண்டும் என்பதை தாமரை உணர்த்துகிறது. இறுதியாக, குளத்தின் நீர்மட்டம் உயர்ந்தாலும் தாமரை நீரில் மூழ்காமல் உடன் உயர்கிறது. இது தாமரையின் மிகவும் பாராட்டுக்குரிய குணம். மனித வாழ்க்கையில் ஏற்படும் எதிர்பாராத விபரீதங்களுக்கிடையிலும் மனிதர்கள் தங்களின் வள நிலையையும் ஒழுக்கத்தையும் போராடி காத்து நிமிர்ந்து வாழ வேண்டும் என்று தாமரை உணர்த்துகிறது. இதனால்தான் தாமரை ஆசீவகத்தின் சின்னமாக முருகனால் தெரிவு செய்யப்பட்டது. அதனால்தான் கடவுளரும் தெய்வங்களும் தாமரையின் மீது அமர்ந்துள்ளதாக சித்தரிக்கப்படுகின்றன. ஆக ஆசீவகத்தின் சின்னமாக தாமரை சொல்லும் செய்தி என்னவென்றால், ஞானத்தை நாடும் மனிதர்களையும் தங்களின் எண்ண மற்றும் செயல் தூய்மையை காக்கும் மனிதர்களையும் நற்செயல் புரிய கடினமாக உழைப்பவர்களையும் கடவுளுக்கு பிடிக்கும். ஆக தீமையை வீழ்த்தி நன்மை வெற்றி கொள்ள போராடுவது மனிதனின் கடமை என்பது தாமரையின் மூலமாக நாம் உணரும் செய்தி. அப்படி போராடுபவருக்கு துணையாக மட்டுமே கடவுளர் இருப்பார்களே ஒழிய நன்மையானது தாமாக தீமையை வெற்றி கொள்ள வைப்பது கடவுளரின் சித்தமல்ல. ஏனெனில் மனிதரை சோம்பேறி விலங்குகளாக பேண கடவுளருக்கு விருப்பமில்லை. இந்த கடவுளரெல்லாம் தாம் மனிதராய் இருந்தபோது தீமைக்கு எதிராக போராடியவர்கள்தானே. எனவே ஒவ்வொரு மனிதனும் அவ்வாறே செய்ய வேண்டும் என்றுதானே விரும்புவார்கள். அவர்களுக்கு மக்களை வீணர்களாக பேண விருப்பமில்லை. நீ போராடு, நான் துணை நிற்பேன் என்பதே கடவுளின் சித்தம். ஆக தீயவர்களை தண்டிப்பதும் கொடுங்கோலாட்சியை வீழ்த்துவதும் மனிதரின் கடனை ஒழிய கடவுளரது அல்ல. கொடியவர்களை கடவுள் கவனித்துக் கொள்வார் என்று மக்கள் நம்புகின்றனர். கடவுளர் அவர்களாக அதை செய்வதில்லை. கொடிய சக்திகளை வீழ்த்த மனிதர்கள் முயல வேண்டும் என்றே கடவுள் எதிர்பார்க்கின்றனர். கடவுளர் அந்த முயற்சிக்கு துணையாகத்தான் இருப்பார்கள். கொடிய சக்திகள் இவ்வுலகில் உலவியதற்கு மனிதர்களின் இயலாமையே காரணம். கடவுள் என்பது ஒரு ஊன்றுகோல் போன்றது. தன்னம்பிக்கை உள்ள கடின உழைப்பாளிகள் வெற்றி பெற கடவுள் உதவுகின்றனர். கடின உழைப்பாளிகளை கடவுளருக்கு பிடிக்கும். மனமிருந்தால் மார்க்கம் உண்டு என்ற முதுமொழியை அறிவீர்கள். அந்த மார்க்கத்தை அமைத்துக் கொடுப்பதே கடவுளர்தான் என்பதை நாம் உணரவில்லை. தீமைக்கு எதிராக நன்மையை காக்க நல்ல எண்ணத்தோடு போராடும் மக்களை கடவுளர் ஆதரிக்கின்றனர். தகுதியான மனித முயற்சி இல்லாததால் தான் இந்த உலகம் கடந்த காலத்தில் பல துன்பங்களை சந்தித்தது. இந்த ஆழமான உண்மையை மனிதகுலம் அறிந்தால் வருங்காலத்தில் இவ்வுலகம் மிகவும் வித்தியாசமாக இருக்கும். வருங்காலத்தில் என்று ஏன் சொன்னேன் என்றால், மாய நாட்காட்டி முடிவுற்ற போது இருண்ட காலமான கலியுகம் முடிவடைந்து தற்போது பொற்காலம் பிறந்துள்ளது. அதனால்தான் இல்லுமினாட்டிகள் கடந்த 3500 ஆண்டுகளாக இவ்வுலகில் கேடு செய்து தெரிந்திருந்தாலும் பொற்காலம் பிறந்த பிறகே நாம் அவர்களை பற்றி பரவலாக அறிந்து கொள்ள முடிந்தது. ஏறத்தாழ 1700 ஆண்டுகளுக்கு முன்பு முற்றிலுமாக அழிக்கப்பட்ட ஆசீவகம் இப்போது புதிய வீரியத்தோடு மீண்டெழுந்து இது உண்மையிலேயே பொற்காலம்தான் என்று நிறுவுகிறது. இது மீட்சி பெறுவது மனித முயற்சியால் மட்டுமல்லாது கடவுளரின் துணையோடு தான். அதற்கு நான் சாட்சியாவேன். இருண்ட காலம் முடிந்தது என்று நாம் சொல்வதிலிருந்து நல்ல காலம், கொடிய காலம் என்று வகைப்படுத்தப்படும் காலத்தால்
நாம் பாதிக்கப்படுகிறோம் என்பது புரியும். நம் மீது ஆதிக்கம் செலுத்தும் விண்கோள்களும் நட்சத்திரங்களும் நம் ஒவ்வொருவரின் காலத்தின் தன்மையை தீர்மானிக்கின்றன. இவ்வாறாகத்தான் மனிதகுலம் கலியுகம் எனும் கொடிய காலத்தால் சூழப்பெற்று புத்தர்களும் சித்தர்களும் கொடூரமாக கொல்லப்பட்டு புத்தமும் ஆசீவகமும் அழிக்கப்பட்டன. அகில உலகிலும் இதுபோன்ற கொடுமைகள் நிகழ்ந்தன. வட இந்திய பௌத்தர்களின் வீழ்ச்சியும் தென்னிந்திய ஆசீவகர்களின் வீழ்ச்சியும் என்னை மிரள வைக்கின்றது. சித்தர்களும் புத்தர்களும் காலத்தின் தன்மையை உணர்ந்து விதியை ஏற்று சத்தமில்லாமல் தங்களின் கொடிய முடிவினை சந்தித்துள்ளனர். புத்தர்களும் சித்தர்களும் விதியை முழுமையாக ஏற்றுக்கொண்டவர்களாக தெரிகிறது. கலிகாலத்தின் தன்மை கிணங்க சித்தத்தின் தரம் தாழ்ந்து போனது கூட இதற்கு காரணமாக இருக்கலாம். ஆனால் காலம் எவ்வளவு கெட்டிருந்தாலும் மனித முயற்சி என்பது துன்பத்தின் அளவை அந்த முயற்சியின் அளவிற்கேற்ப மட்டுப்படுத்தும். எனவே விதியை மனித முயற்சியால் மாற்றி அமைக்கலாம். அதைத்தான் விதியை மதியால் வெல்லலாம் என்றனர் நமது முன்னோர்கள். எனவே நாம் விதியால் ஆளப்பட்டாலும் மனித முயற்சியால் விதியின் தாக்கத்தை பெருமளவு மாற்றியமைக்க முடியும் என்பதோடு நல்லெண்ணத்தோடு நாம் முயலும்போது நமது கடவுளர் நம் கண்காணாத வகையில் நமது முயற்சிகளுக்கு துணை இருப்பர். இப்படித்தான் தனிமனித வாழ்விலோ சமூகத்தின் வாழ்விலோ ஏற்படும் நிகழ்வுகளை சீர்தூக்கி பார்க்க வேண்டும். விதி ப்ளஸ் நமது முயற்சி ப்ளஸ் கடவுளின் துணை, வளமான வாழ்வு. நாம் கடவுளை வணங்காவிட்டாலும் நல்ல எண்ணத்தோடு நாம் முயற்சிகளை மேற்கொள்ளும் போது கடவுள் நமக்கு துணை இருந்து நமது கட்டக்காலத்தை கடக்க உதவுவார்கள். ஆனால் நாம் கடவுளை நம்பி செயல்படும் போது நமக்கு மனோதத்துவ ரீதியான பலம் கிடைத்து நாம் தனியாக இல்லை என்ற உண்மையான உணர்வை தந்து நாம் வெற்றி பெற உதவுவார்கள். இயற்கையின் அடிப்படை யதார்த்தம் வல்லவையே நல்லவை என்ற அநீதி. ஆனால் நன்மை வெற்றி பெற நாம் முயற்சித்தால் நன்மையே வெற்றி பெறும். கடவுளின் அருளால் இது நடப்பதற்கும் மேலாக இந்த இயற்கையின் இன்னும் ஒரு இயல்பும் இதை நிகழ்த்தும். எப்படி? ஒருவனுக்கு காயம் ஏற்பட்டால் அவனுக்கு உண்டாகும் வலியும் வேதனையும் அவன் நல்லவனாயிருந்தாலும் கெட்டவனாயிருந்தாலும் ஒரே மாதிரியாகத்தான் இருக்கும். இந்த அடிப்படை யதார்த்தம்தான் நாம் தகுதியான முயற்சிகள் மேற்கொள்ளும் போது நமது கண்ணறியாத வகையில் நன்மையை தீமைக்கு எதிராக வெற்றி கொள்ள வைக்கிறது. இந்த இயற்கையின் நீதியைத்தான் திருக்குறள் பிறர்க்கின்னா முற்பகல் செய்யின் தமக்கின்னா பிற்பகல் தாமே விளையும் என்று இயம்புகிறது. அதே சமயம் ஒரு சமூகத்தின் ஒட்டுமொத்த அகவுணர்வின் வெளிப்பாடுதான் இந்த இயற்கை நீதியின் தன்மையை தீர்மானிக்கும். அதனால் பெரும்பான்மை சமூகம் எதை தீமை என்று கருதுகிறதோ அதை பொறுத்தே இயற்கை நீதியின் தன்மையும் இருக்கும். பெரும்பான்மை சமூகம் கையூட்டு தீமையல்ல என்று கருதினால் கையூட்டினால் தனிநபர்கள் இயற்கையால் தண்டனைக்குரியவராவதில்லை. ஆனால் கையூட்டு உண்மையில் தீமையானதாகையால் சமூகம் நாளடைவில் வீழ்ச்சியை சந்திக்கும். அதனால்தான் சமூக நன்மைக்கான கருத்தியல்களால் சமூகத்தை பயிற்றுவிப்பது அவசியமாகிறது. ஏனெனில் அமானுட விளைவுகளை ஏற்படுத்தும் சமூகத்தின் அக உணர்வை கல்வியின் மூலமாக மாற்றியமைக்கலாம். நன்மை தீமை பற்றி சரியான சமூக அக உணர்வு ஏற்பட்டு நன்மை வெற்றி கொள்ள முயற்சித்தால் கடவுளின் துணையோடு நன்மையே வெற்றி கொள்ளும். திருவள்ளுவர் கடவுளின் துணையை விட கூட மனித முயற்சிக்கே அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறார். ஏனெனில் மனித முயற்சி உண்டானால் கடவுள் அங்கு வந்துதானே ஆக வேண்டும். தெய்வத்தான் ஆகாது எனினும் முயற்சிதம் மெய்வருத்த கூலி தரும். தெய்வத்தால் ஆகாதது கூட மனித முயற்சியால் கைகூடும் என்கிறார். எனவே இரத்தினச் சுருக்கமாக நமது வாழ்க்கையின் நிகழ்வுகள் முதலாவதாக விண்ணுலக ஒழுங்கால் தீர்மானிக்கப்படுகிறது. இரண்டாவதாக நமது முயற்சிகள் நமது விதியை நேர்மறையாக மாற்றக்கூடியது. மூன்றாவதாக கடவுளின் துணை நன்மை வெற்றி பெற வகை செய்கிறது. 1 விதி, 2 தகுதியான முயற்சி, 3 கடவுளின் துணை நல்விளைவு. ஆக கடவுளின் துணையை பெற வேண்டுமாயின் நமது முயற்சி என்ற இரண்டாவது காரணி மிக முக்கியம். தகுதியான முயற்சி இல்லாமல் கடவுளின் துணை கிடைக்காது, நீதியும் ஜெயிக்காது. இதுவே சத்தியமான உண்மை. இதை கொண்டே நமக்கு நிகழும் நிகழ்வுகளை நாம் எடை போட வேண்டும். இது தனிநபருக்கும் பொருந்தும், சமூகத்திற்கும் பொருந்தும். கடவுள் பற்றிய ஆங்கில விழியத்திற்கு கருத்திட்ட ஒரு நண்பர், உலகை படைத்தது கடவுள் இல்லை என்பதை ஏற்கிறேன்,
சிவன், முருகன், இந்திரன் போன்றோர் மனித கடவுளர் என்றும் ஏற்கிறேன். ஆனால் இவர்களின் ஆன்மாக்கள் என்றும் வாழ்கின்றன, அவை நமக்கு உதவி செய்கின்றன என்பதற்கு என்ன உறுதியான ஆதாரம் உள்ளது என்று வினவினார். உறுதியான சான்றுகள் ஏராளம் உள்ளன. இது போன்ற கேள்விகளுக்கு பதில்களாக ஒரு தனி விடயம் ஒன்று விரைவில் செய்கிறேன். விலாவாரியாக பேச வேண்டிய செய்தி இது என்பதால் இந்த விடயத்தில் அதை சேர்க்க இயலவில்லை. முடிவுரையாக, இவ்வுலகை படைத்த கடவுள் ஒன்று இல்லை. வல்லவையே நல்லவை என்ற அநீதிதான் இந்த உலகத்தின் அடிப்படை இயல்பு. அதனால் மனித முயற்சி இல்லாமல் நன்மை வெற்றி கொள்ளாது. சமூகத்தின் அக உணர்வே இயற்கை நீதியை தீர்மானிப்பதால் சமூக நன்மைக்கான அற வழியை சமூகம் உணர்ந்தேற்றால்தான் இவ்வுலகில் நன்மை நிகழும். மரணத்தை வென்ற மனித சித்தர்களே நமது கடவுளர். மனித சமூகத்தின் மேம்பாட்டுக்கு அவர்கள் பங்களித்ததோடு அல்லாமல் நிலையான நற்சமூகத்தை நிலைப்படுத்த அற வழியையும் போதித்து சமூக நலனுக்கும் நல் நீதிக்குமான நமது முயற்சிக்கு துணையாகவும் உள்ளனர்.